அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகத்தை ஆயுதங்களுடைய கிடங்காகவும் கொலைகளுடைய கூடாரமாகவும் மாற்றிய திமுகவை ஆட்சி கட்டில இருந்து அகற்றியே ஆகணும்னு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தி இருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் 10 படுகொலைகள் நடந்திருப்பது மக்களை அச்சத்துல உறைய வச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த ஆசிரியர் குத்தி கொலை, நகைக்காக மூதாட்டி கொலை, மது போதையில இளைஞர் கொலை அப்படின்னு பட்டியல் நீண்டுகிட்டே போதுன்னு சுட்டிக்காட்டியுள்ள அவரு, கொலையானவர்கள்ல பாதி பேர் பெண்கள் அப்படிங்கிறதும் மீதி கொலைகளுடைய பின்னணியில போதை இருப்பதும் திமுகவோட அலங்கோல ஆட்சிக்கான அவல சான்றுகள் அப்படின்னு விமர்சித்து இருக்காரு. திமுக ஆட்சியில பழுதடைந்த அரசு இயந்திரங்களால குற்றவாளிகளுக்கு குளிர்விட்டு போயிடுச்சு அப்படின்னும் இந்த அரசின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இழந்து விட்டதுன்னு தெரிவிச்சிருக்காரு. ஊர் ஊராக சென்று மக்களுடைய குறைகளை தீர்க்க மனு வாங்குவதாக சொல்லிக்கிற முதல்வர் ஸ்டாலின் முதல்ல தமிழகத்துல தினந்தோறும் நடக்கிற கொலைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்க சீரழிப்பதை மட்டுமே குறிக்கோளா வைத்து செயல்படும் திமுக ஆட்சி இருக்கும் வரைக்கும் தமிழகத்திற்கு விடிவு காலம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு.